நேற்று வந்து விஜய் சார் வந்து துஷார் கிட்ட கேட்பார் வைல்ட் கார்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. கேட்கும்போது துஷார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்வார்னா, சாண்ட்ராக்கா அண்ட் பிரஜனன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விளையாடலை அப்படின்னு சொல்கிறாங்க, செப்பரேட்டாக தான் விளையாடுறேன்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி போயிட்டு தனியாக போய் நின்று குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாங்க, அது மட்டும் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே விஜய் சார் கேட்குறாரு, ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லையா, நீங்கள் தனியாக போய் பேசுகிறதே இல்லையா அப்படின்னு. ஸோ யாரை பற்றி சொல்கிறதுனே ஒரு இது இல்லாமல் போச்சு. துஷார் வந்து நல்ல பையன் தான், எல்லாம் கரெக்டு. பட் வந்து 2 பேர் சேர்ந்து பேசுறது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தான் விஜய் சார் சொல்கிறாரு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சாதாரண கண்டஸ்டன்ஸாக இருந்தால் கூட 2 பேர் வந்து பேசலாம். அது எப்போ கேம் அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப கரெக்ட், வேலிட் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து திவ்யாவை பற்றி சொல்கிறாரு. திவ்யா பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, திவ்யா வந்து பெருசாக டெக்கோரம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. வந்து மைக்கு போடலை, நான் வந்து திவ்யா மைக் போடுங்கன்னு சொல்லும்போது என்னை பார்த்துட்டு இப்படி வைக்கிறாங்க, இது எனக்கு தெரியும் நீ ஸ்டாப் பண்ணுங்கிறது மாதிரி ஒரு ஆக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து தலையை எப்படி ஆட்டுறாங்க, அதாவது இல்லைங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. உடனே விஜய் சார் வந்து திவ்யா கொஞ்சம் நீங்கள் எந்திரிங்க திவ்யா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே துஷார் என்ன சொல்லியிருப்பாருனா, நான் அவங்க தலை ரூமில் போய் தனியாக பேசிக்கலான்னு கூட அவங்கள கூப்பிட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது பர்சனலாக பேசணும்னா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சப்பறம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் நைட்டு பேசணும்னு போய் கூப்பிடும்போது அவங்க வந்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்காமல் வேறு இடத்துல போய் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா தூங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பாத்ரூம் கூட போகலாம், அது வந்து இவர் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இவர் சொல்கிறார் தூங்க போகிறேன்னு சொன்னால் தூங்க தானே போகணும் அப்படின்னு. இவர் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லி அரோரா கூட பேசிகிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன இது ஒருத்தரை பிடிக்கலைன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லணுங்கிறது மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு விஜய் சார் வந்து திவ்யாவை எழுப்புறாங்க. எழுப்பி கொஞ்சம் எந்திரிங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பாஸ் கிடையாது, நீங்கள் ஒரு கண்டஸ்டண்டா, நீங்கள் வந்து ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன், அப்படிலாம் பேசுகிறது வந்து தப்பு, ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது திவ்யா வந்து என்ன திங்கிங்கில் இருந்தாங்கன்னு தெரியல, ஏதோ ஆப்சன்ட் மைண்டடாக உட்காந்துருக்காங்க. சார் என்னையா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து ரைட் வே கிடையாது, அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஹோஸ்ட் வந்து உங்களை எழுப்பி விட்டுருக்காங்கும்போது ஆப்வியஸ்லி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு எங்கேயும் பேசியிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சாங்களோ தெரியல. உடனே திவ்யாட்ட விஜய் சார் கேட்குறாரு, வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருந்தீங்களா என்னென்னா, சாரி சார் நான் ஏதோ லாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன யோசிச்சிங்க சொல்லுங்கள் திவ்யா அப்படின்னு சொன்னோடனே திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நான் வந்து வேறு எதுவும் யோசிக்கலை சார், அவங்க ஏன் இப்படி கன்வே பண்ணாங்கன்னு யோசிச்சேன்னு சொல்கிறாங்க. அதாவது திவ்யா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, துஷார் கிட்ட நடந்த டிஸ்கஷன் அப்போது நான் வேறு எதுவும் யோசிக்கலைங்கிறத சொல்கிறாங்க. அது இவரை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டாரு. இப்போ வேறு எதுவும் யோசிக்கலைன்னு நான் நினச்சேங்கிற மாதிரி விஜய் சார் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வேறு எதுவும் யோசிச்சேன்னு சொன்னீங்க, இப்போ வேறு எதுவும் யோசிக்கலன்னு சொல்கிறீங்க, என்ன திவ்யா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அவங்க அதுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து அந்த ப்ரமோ இல்லை எபிசோட் வந்து எடிட்டட் கண்டென்ட் தானே போடுறாங்க. அவருக்கு ஏதோ டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் அந்த மாதிரி நான் மைக் போடாமல் இருந்ததே இல்லை, எதுக்காக துஷார் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே விஜய் சார் சொல்கிறாரு, உங்களுக்கு மைக் போடலன்னு நிறைய வாட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை வந்து அப்படி தானே பாரு அப்படின்னு கேட்டோடனே ஆமான்னு பார்வதி சொல்கிறாங்க. உடனே திவ்யா வந்துட்டு இப்படி நிற்கிறாங்க. உடனே நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து கண்டிக்கிறாரு. அவங்க அப்படி டல் ஆகிட்டாங்க, அப்படி உட்காந்துருக்காங்க. பட் ஒரு ஹோஸ்ட் வந்து எழுப்பி நிற்க வைக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இல்லைன்னா ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் நான் அது சொல்லணும். அவங்க வந்துட்டு என்கிட்டயா சார் பேசுகிறீங்கன்னு கேட்டது ஆக்சுவலி என்ன திங்கிங்கில் இருந்தாங்க என்னங்கிறதே என்னால் உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல. மேபி அவங்க ஏதாவது கேட்குறதுலையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமாவே நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பிக் பாஸ் ஏதாவது சொல்லுவார், திருப்பி கேட்பாங்க, என்னாச்சு என்ன பிக் பாஸ் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கேட்பாங்க. மேபி அவங்க ரொம்ப தாட்ஸில் லாஸ்ட் ஆகுறாங்க, இல்லைன்னா ஹியரிங்கில் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறதுலையோ அண்டர்ஸ்டாண்டிங்லையோ ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் யாராச்சும் அப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.